சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் ஆகி நல்லா தான் மேடம் வச்சிருந்தார். 4 வருஷம் நல்லா இருந்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது பாப்பா கன்சீவ் ஆனேன். பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது. அது கன்சீவ் ஆகும்போது தான் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்தேன். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் மேடம். உடம்புக்கு ரொம்ப முடியாமல் ஒரே வாமிட்டு வந்து உடம்பு ரொம்ப டல்லாகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். அந்த நேரத்தில் வந்து எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது. பொண்ணு 8வது தான் முடிச்சிருந்தது. அப்போது 8வது முடித்து அவங்க ஃபெயில் ஆகிடுச்சின்னு நின்றுடுச்சு அந்த பொண்ணு. அந்த சந்தில் வேறு வீடே இல்லை மேடம். 2 வீடு தான். ஒன்று நாங்கள் இருக்கிற வீடு, இன்னொன்று அந்த பொண்ணு இருக்கிற வீடு. அப்போது நான் இல்லாத டைமுக்கு இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு ஆகிட்டுக்குது. பொண்ணுக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு 15 வயசு கூட ஆகலை மேடம். ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி இருந்தும் நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட, எதனா பேசுறியாம்மா, ஊரில் பேசிக்கிறாங்க. நான் வந்தோடனே சொன்னாங்க மேடம், உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரின்ட்டு நான் அதுக்காக கம்மிருந்துட்டேன். சும்மா நம்மளே பெருசுப்படுத்த தேவையில்ல அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் போக ரொம்ப ஒரு அதிகமாகிடுச்சு மேடம். 2 பேருக்குமே அதிகமாகிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடியே போயிட்டார். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டோன்னே அந்த பொண்ணு வீட்டில் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்க பொண்ணை அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மனைவி ஸ்டேஷன் நிறைய ஸ்டேஷன் போய் இறங்கிட்டேன் மேடம். ஸ்டேஷன் அந்த வட்டாரத்துலேயே ஸ்டேஷன் போகாத இடமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ அந்த பிப்ரவரி 26 அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்த நாள் இவர் என்கிட்ட வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லி. கல்யாணம் ஆகாம இதெல்லாம் கல்யாணம் ஆகலை மேடம். தாலி இவர் கட்டின தாலி கட்டி இவர் வாங்கிட்டாரான் தாலி. இவர் கல்யாணம் ஆகாமல் பொண்ணு குழந்தை பெற்று வச்சுக்கின்னு இவருக்கு தான் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி இவர் போய் பிறந்த நாள் போய் யார் வீட்டில் கொண்டாடுறாருன்னா அவங்க அண்ணன் வீட்டில் போய் கொண்டாடுறாங்க மேடம். எங்கள் மூத்தார். ஆனால் அவர் தான் வந்து பொண்ணு பார்த்து கட்டினது எல்லாமே அவர் தான் செஞ்சார். அந்த பொண்ணுக்கும் உடனே வந்து அவங்க வீட்லேயே பிறந்தநாள் கொண்டாடி பிரியாணிலேருந்து பத்திரிக்கை அடிச்சு இப்போ செஞ்சுருக்குறாங்க மேடம் எல்லாமே. அந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி மாத்தூர், அது ஊர் மாத்தூரில் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்போ கூட இது மேலே நம்பிக்கையாக போனேன் மேடம். நான் தூக்கி வச்சுக்கிட்டு கேக் வெட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே முடியல, ரொம்ப கஷ்டமாச்சு மனசு. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரே சண்டை நாங்கள் தான் இருப்போம் செய்வேன்ட்டு சொன்னார். சரின்ட்டு தாங்க முடியாமல் மறுபடியும் மகளிர் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. மகளிர் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க அண்ணி சொல்கிறாங்க, பணம் வருதில்ல உனக்கு, சாப்பாடு வருதில்ல, நீ ஏன் அவன் எங்கே போகிறான் எங்கே வரான் ஏன் கேட்டு சண்டை போடுற, அவன் வந்து எங்களாண்ட வந்து அழுகுறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுவுமே நான் கேட்கக்கூடாது சொல்கிறாரு மேடம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதை நான் போகிறேன். எங்கள் மாமியார் என்னை பார்த்து ஒழிஞ்சிட்டாங்க. ஒழிஞ்சிட்டுலேருந்தே அவங்க எங்கள் ஓரத்தி அவங்க அண்ணனுக்கு அவங்க அண்ணிக்கிட்ட கூட கேட்டேன் நான், இந்த மாதிரி பண்ணுறீங்களா. கூலி வேலை செய்யறாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கறதுக்கே சரியா இருக்கும். இதுல இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன இதெல்லாம்? இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எல்லாம் எதிர் வீடு தான் மேடம். அந்த பொண்ணு 2 குழந்தை இருக்குன்னு தெரியும். நானே கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட.
இதெல்லாம் சின்ன பொண்ணுமா நீ ஒரு கல்யாணம் பண்ணின்னு போனோம், இது மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி நான் எதுவுமே இல்லைக்கா, என்ன போய் இது மாதிரி கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு? தெரியல, நாங்கள் தெரியல மேடம். அது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு. என் தம்பி வந்து அழுகுறாமா, நான் செய்வோம், நீ எங்கே போய் சொல்லிக்கோ. என்ன அழுகுறாரா? ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னா அழுகுறாரா? இப்போ யார் கேட்டாலும் இப்படிதான் சொல்கிறாங்க. அவங்க அக்கா கேட்ட கூட அப்படி தான் சொல்கிறாங்க. என் தம்பி வந்து கண்ணீர் விடுறா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க மேடம் திருப்பி என்ன. அவங்க அண்ணன் கொஞ்சம் இதில் கட்சியில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப எங்களை வந்து ஆனா இப்ப சொல்றதெல்லாம் கன்ஃபார்மா தெரியுமா உனக்கு? கன்ஃபார்மா நான் பார்த்தேன் மேடம். நான் முந்தான இந்த போன சனிக்கிழமை வந்து நான் அம்மா வீட்டாண்ட இருந்தேன். பையனை டியூஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தார். 5 மணிக்கு வந்தார். பையனை சனிக்கிழமை டியூஷன் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போதே பையனை கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு நேராக மாத்தூரில் கொண்டு போய் விட்டுருக்காரு மேடம். பையன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நம்ம பழைய வீடு இருந்தோமாம்மா, அங்கே போய் அந்த ஒரு அக்காவை ஏற்றின்னு குழந்தைய ஏற்றின்னு என் அப்பா வந்து மாத்தூரில் விட்டாரு. நான் கேட்டேன், நீ எதுவும் சொல்லாத அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னார். பையனுக்கு என்ன வயசு? பையன் 2nd ஸ்டாண்டர்ட் தான் மேடம் படிக்கிறான். அவன் வந்து சொன்னப்பதான் எனக்கு தெரியும் இந்த விஷயம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லை? இருக்கிறாங்க மேடம். எல்லாம் அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டு பிறகு அம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 அண்ணன் இருக்கிறாங்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க. அண்ணன் எல்லாம் கேட்க மாட்டாரா? எல்லாம் கேட்டாங்க மேடம். இது வரைக்கும் அவங்க கிட்ட கூட இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் எங்க அண்ணன் தம்பி போய் யாரும் சண்டை கண்டா எதுவும் அவர்கிட்ட கேட்டாருன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்றது. நான் கேட்டப்ப கூட அப்படியே தான் இப்ப கூட சொல்றாரு மேடம். இல்ல அந்த ஒரு பொம்பளை வந்து லிப்டிக் அடிச்சு நான் ஏத்தின்னு போனேன். அப்ப இந்த பர்த்டே கொண்டாடினது அது உண்மை மேடம். அது அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றாரு, நான் விட முடியாது, நான் 2த்தையும் வச்சுன்னு பாத்துக்கிறேன், உன்னையும் பாத்துக்கிறேன் அவளையும் பாத்துக்கிறேன், செய்யறது கூலி வேலை, இந்த 2 குழந்தைங்களே படிக்க வைக்க முடியல மேடம். எப்படி என்னால அது ஒத்து போக முடியல. இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? எங்களுக்கு அவர் வேணும் மேடம். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி அவர் ஏமாத்தினாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு எதிர் வீட்டில் தான் இருந்தது. அவர் என்ன சொல்ற எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அவர் அப்பான்னு கேட்கணும் மேடம். பசங்க ஃபோன் பண்ணி என் பையன் நம்பர் போட்டிருக்கான், அவன் நல்லா கரெக்டாக தெரியும் அவர் நம்பர். ஃபோன்லேருந்து போட்டிருக்கான், ஃபோன் எடுக்கலையா. அவர் நல்லவர் தான் மேடம். நீங்கள் பார்த்தா கூட அவர் இப்படியா பண்ணுறாருன்னு கூட சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி இருப்பார் அவர். 4 வருஷம் நல்லா தான் வச்சுருந்தார் மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். தேவராஜ் பேசுறீங்களா? ஆமா மேடம். உங்க புருஷன் பேரு? ஜீவா. உங்க தங்கச்சிக்கு ஜீவாவோட கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க தங்கச்சிக்கா? எங்க தங்கச்சிக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான் எனக்கு. இல்ல, ஜீவாவோட அண்ணனா நீங்க? ஆமா மேடம். சரி, ஜீவாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நாங்க ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? பண்ணலையா? ஆஹா, நாங்கெல்லாம் பண்ணல. அவங்க ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமா எழுதி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் பொண்ணாட்டிய கூட அனுப்பிச்சிட்டாங்க மேடம். சரி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. சரி, அப்புறம் நாங்க பேசுறது கிடையாது. சரி, ஒரு வாரத்துக்கு கிடையாது. எத்தனை அவள் தான். உங்க தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணல? யாரு? நாங்களாம் பண்ணல, யாருமே எதுவும் பண்ணல. ஆனா தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களெல்லாம் எடுத்து இழுத்து வச்சாங்க. ஆனா உங்க தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணல? அது பண்ணாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா தொடர்பு இருக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன் நானு. கேள்விப்பட்டா நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க தம்பியை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களா? கேட்டனே. என்ன சொல்றாரு? அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அதே மாதிரி இருக்கிறாங்க, நம்மளே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். என்னது? அவங்க அம்மா வீட்டுல மேடம் அந்த பெரிய பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி தான் 2 கல்யாணம் 3 கல்யாணம் நடந்திருக்குது. அதனால நம்மளே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். இனிமேல் செய்ய மாட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட அவள் தான். நான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவு கல்யாணம்? ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்குது. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா நம்ம வீட்டுல அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு? எது? நம்ம வீட்டுல அந்த மாதிரி பழக்கம் இல்ல சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லியாச்சு மேடம். சொல்லியாச்சு, தப்பு நான் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியாச்சு. அந்த பொண்ணுகிட்ட பேசி இனிமேல் எல்லாம் ஒழுங்கா நீ தான் வச்சு நடத்துறோம் குடும்பத்தைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க 2 பேரும் கூட ஒண்ணா அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இன்னும் என்ன தடவை மேடம் பண்றது? அவங்க 2 பேரும் குடும்பம் புருஷன் பண்ற தப்ப பொண்டாட்டிக்கு தெரியாது இருக்காது. பொண்டாட்டி பார்த்துக்கணும், பொண்டாட்டி கண்ட்ரோல் வச்சுக்கணும். நம்ம தமிழா கூட வந்து டெய்லி குடும்பம் நடத்துறது கிடையாது, பொண்டாட்டி தான் குடும்பம் நடத்துறது. கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது ரொம்ப. அப்போ வந்து
நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேங்க. புருஷனுக்கு தெரியும், புத்தம் பண்ற தப்பு வந்து பொண்டாட்டிக்கு தெரியும். அதுல எல்லாம் நம்மளால எது இது முடியுமா? ஆமாங்க ஆமாங்க. நம்ம கிட்ட வந்தா நம்ம ப்ராப்ளத்தை சொல்லி தீர்த்து வைக்கலாம். சரி ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இன்னொரு விஷயம் இருக்கு. வயசுல சின்னவங்க தம்பிங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கணும். ஆமா உண்மைதானே? ஆமா மேடம். சரி, இப்போ உங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடினீங்களாமே, என்ன அது? பிறந்த நாள் கொண்டாடினீங்களாமே, யாருக்கு? பிறந்த நாள் கொண்டாடுறது அதான் அந்த ரெண்டாவது பொண்ணு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்த நாள் கொண்டாடணும். அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு. அப்ப நீங்க வந்து உடந்தையா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா நீங்க கொண்டாடுவீங்களா? எப்படி மேடம்? உங்க தம்பி இருங்க, உங்க தம்பி தப்பான ஒரு தொடர்பு வச்சு பாரு, அதுல குழந்தை பெத்து பாரு, நீங்க அதை கொண்டாடுவீங்க வீட்டுல? அதுதான் நான் கேட்டேன். என்ன எங்க பொண்டாட்டிக்கு தெரியும் சொன்னான். இந்த பாருங்க, ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நல்ல குடும்பத்து இருக்கிறது தான் மேடம் நான் பண்றேன். என் பொண்டாட்டிக்கு நான் சொல்லிட்டேன், எல்லாம் தெரியும். அங்க இருந்தாக்கா அங்க பண்ணாக்கா அவளுக்கு அசிங்கமாயிடும். அதனாலதான் நான் மறுப்பா பண்றேன், வேற இடம் கிடையாது, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சரிடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு எந்த தப்பு எதுவுமே கிடையாது. என் பொண்டாட்டியும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நானும் ஒத்துனேன். நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களுக்கு எவ்வளவு பசங்க தேவேந்திரன்? உங்களுக்கு எவ்வளவு பசங்க? எனக்கு 2 பசங்க. 2 பொண்ணா? ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, சின்ன பசங்க. சரி, உங்க யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணு மாதிரி தானே இந்த பொண்ணும். அது கரெக்ட். நான் சொல்றத வந்து கொஞ்சம் உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, பொண்ணு இருக்கு. வீட்டுல இவ்வளவு பொம்பளைங்களை வச்சுட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களே, இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கீங்களே அடுத்த வீட்டு பொண்ணுக்கு, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் என்ன? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணா மத்தவங்க கேள்வி கேட்கணும், சப்போர்ட் பண்ண கூடாது. கேட்டாச்சு ஸ்டேஷன்ல வரையும் போய் எங்களை அசிங்கப்பட்டாச்சு மேடம். இனிமேல் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட பொண்டாட்டி வந்தா அது குடும்பம் நடத்திக்கிட்டான். எங்களை வந்து இது ரொம்ப டென்ஷன். எனக்கு வந்து அது குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டிக்கு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டான். பொண்டாட்டி வேணாம்னு சொல்றான்னா எப்படின்னா போட்டோம். இந்த பொண்ணோடு புருஷனோடு அண்ணன்ட்ட தான் நம்ம இப்ப பேசணும். முதல்ல சொன்னாரு எனக்கு தெரியாது, ஏதோ சொல்றாங்க ஊர்ல, ஏதோ தொடர்வருக்கு சொல்றாங்க சொன்னவரு. பிறந்த நாள் கொண்டாடினீங்களா கேட்டா ஆமா கொண்டாடினேன். என் தம்பி வந்து சொன்னான் நான் இங்க கொண்டாடிக்கிறேன்னு சொன்னா, சரி கொண்டாடிக்கப்பா சொன்னோம். இது என்னது? அவரே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு அவருக்கு என்ன ஒரு சின்ன விரோதம் சொத்து விஷயத்துல, அத மனசுல வச்சுட்டு அந்த பையனை என்கரேஜ் பண்ணிருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்காரு. அண்ணனோட சப்போர்ட் இருக்கேன்னா அவரும் ஆட்டம் ஆடிட்டாரு. இந்த பொண்ணோட வாழ்க்கையை யாரு பதில் சொல்றது? பாருங்க, அந்த பொண்ணு என்ன வயசுமா அவனுக்கு? 29 மேடம். இந்த 2 பசங்களையும் வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான்? என்னமா பசங்களோட பொறுப்பு பொண்டாட்டிக்கு மட்டும்தானா? எல்லாத்தையும் பொண்டாட்டி மண்டையில போடுறது. இப்படியும் இருக்காங்க பாருங்க, இன்னும் இப்படி இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? கூலி வேலை செய்றாரு, நல்லா உழைச்சாலே ஒரு குடும்பத்துக்கே பத்தாது. இதுல இன்னொரு குடும்பம், இன்னொரு குழந்தை. உங்க பேருங்க? ஜீவா. ஜீவா. ஜீவா, என்ன ஜீவா பிரச்சனை? நீங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க? அவதான் பிரச்சனை பண்ணீங்க. அவதான் கேளு மேடம், அவதான் பிரச்சனை. அவன் என்ன பிரச்சனை பண்ணா? அவதான் வீட்டுக்கு வந்துட்டு இப்ப பிரச்சனை பண்றான். என்ன பிரச்சனை பண்ணா? இதுக்கு பிரச்சனை பண்ணா? என்ன பிரச்சனை பண்றான்? என்ன பிரச்சனை பண்ணா? நீங்க சொன்னீங்களா அவ பிரச்சனை பண்ணான்னு? என்ன பிரச்சனை பண்ணா? வீட்டுக்கு வந்து என்ன கூட இல்லன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். என்னங்க? நான் அவளா கூட இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யாரு கூட இருக்கீங்க? அவளா கூட தான். உங்களுக்கு வேற தொடர்பே கிடையாது? தொடர்பு இருந்தா ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். தொடர்பு இருக்கா இல்லையா? இப்ப இல்ல. இப்ப இல்ல. உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது? இல்ல. அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டு? உங்களுக்கு என்ன வயசுங்க? 32. 32. சரி, இப்போ ஒரு தொடர்பு இப்ப இல்ல சொன்னீங்கல்ல, யாரோட இருந்தது உங்களுக்கு தொடர்பு? அதெல்லாம் எழுதி ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறேன் மேடம். அவங்க எழுதி கொடுக்கறத விடுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல யாரோட தொடர்பு இருந்தது? தொடர்பு உங்களுக்கு தானே? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல கடப்பாத்துல இவள கூட எங்க வீட்டுல சண்டை போட்டுக்கின்னு, எங்க வீட்டுல அப்பப்ப சண்டை வந்ததுன்னு எங்க அண்ணன் கூட அடிச்சுட்டு இவ்வளவு தனியா வேற இடத்துக்கு இட்டு போனேன். தனியா வேற இடத்துல இட்டு போனதுல ஒரு பொண்ணை கூட தொடர்பு ஆச்சு. யாருக்கு? எனக்கு.
அது எப்படி அவங்க அண்ணாவோட சண்டை போட்டு வெளியே போனதுல எப்படி தொடர்பு வரும்? கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, மனைவி வந்து 2வது பிரெக்னண்டா இருக்கா, அது எப்படி தொடர்பு வரும்? எப்படி வரும்? ஒரு பொறுப்பான குடும்பத்தை பாக்குறது ஆம்பளைக்கு எப்படி தொடர்பு வரும்? எவ்வளவு நாள் தாங்க இப்படி? நான் இப்ப இல்ல மேடம், அவளை கூட தான் இருக்கிறேன் குடும்பம் நடத்திக்கின்னு. அப்ப நீங்க அந்த பொண்ணோட தொடர்புலயே இல்ல? இல்ல. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாது. தெரியாம தொடர்பு வச்சுப்பீங்க? சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, தெரியாது மேடம். அந்த பொண்ணு குழந்தை இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை. அந்த புருஷன் எங்க இருக்காரு? அதுதான் நான் தான்ட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. யாரு? இவதான். அப்ப நீங்க இல்லையா? நான் தான் எழுதி கொடுத்துட்டு அதோட இவதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன? ஆனா நீங்க புருஷன் இல்ல, நீங்க அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல. நான் தான் மேடம் அப்பான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் விடுங்க, அதாவது விவரம் இல்லாம பண்ணிட்டா, தப்பா பண்ணிட்டா. இருங்க ஜீவா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ தப்பா கொடுத்துட்டா, ஆனா நீங்க அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது. நான் தான் அப்பா. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொன்னீங்க? ஆமா, அவதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? அதான் மேடம் அதோட எழுதி கொடுத்துட்டு விட்டாங்களே. எழுதி கொடுத்துட்டு குழந்தை கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு விட்டுருவீங்க? அவங்க தான் அது போல எழுதி கொடுத்துட்டு விட சொல்றாங்க. விட்டுட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் இவங்க மாசம் மாசம் காசு எதுனா கொடுன்னு சொல்லிட்டு எழுதி லெட்டர் வாங்கின்னு விட்டாங்க. சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? வெல்டிங் வேலை. வெல்டிங் வேலை. வெல்டிங் வேலை. ஒரு குடும்பத்தை பாக்குறதுக்கே பத்தாது, இந்த காலத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. அது எப்படி பொறுப்பு இல்லாம இன்னொரு குழந்தை பெற்றுப்பீங்க? அதுவும் தவறான முறையில. எந்த வகையில நியாயம்? நீங்க நியாயத்தை சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? ஒரு குடும்பத்தையே உழைச்சா கூட பத்தாது, எவ்வளவு உழைச்சாலும் ஒரு குடும்பத்தை பாக்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது எப்படி பொறுப்பு இல்லாம இன்னொரு தொடர்பு வச்சிருந்து இன்னொரு குழந்தை பெத்து, அந்த குழந்தை, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? 18 வயசுக்கு கீழே இருக்கிறது பொண்ணு அப்படி பண்ணா பலாத்காரம். இப்ப தண்டனை என்னன்னு தெரியுமா? அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நாங்க பண்ணா போறோம். இப்படி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு வெளியே வர முடியாது. நல்லா பாத்திருக்கீங்க, 8 வருஷம் நல்லா குடும்பம் பண்ணிருக்கீங்க, 2 குழந்தை பெற்றிருக்கீங்க, அது எப்படி மனசு வரும்? குடும்பம்னா என்னது? ஒருத்தர் ஏமாத்திக்கிறதா? என்ன ஜீவா, எதுக்கு 4 பேர் சேர்ந்து பெரியவங்க அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு குடும்பம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? ஆளாளுக்கு இந்த மாதிரி அங்க தொடர்பு இங்க தொடர்பு, 2வது மனைவி 3வது மனைவின்னு போனா என்ன எப்படி குடும்பம் உருப்படுமா இல்ல நாடு உருப்படுமா? இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணோட தொடர்பு இல்ல? இல்ல. காசு மட்டும் குடுக்குறீங்க அந்த குழந்தைக்கு. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? பையன். சரி, அந்த பொண்ணோட நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். நம்பர் தெரியாது. ஜோக் அடிக்காதீங்க ஜீவா, சிரிப்பு தான் வருது நம்பர்ல சொன்னா. நம்பர் இல்ல மேடம். நம்பர் கொடு. நம்பர் இல்ல மேடம், நான் பேசுறேன். நம்பர் கொடு. நம்பர் தெரியாது மேடம், நம்பர் இல்ல. வினோத பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த பொண்ணோட அண்ணன். நம்பர் எடுக்கிறதுன்னு பெரிய பாடு இல்ல. நீங்க நம்பர் இல்ல மேடம். என்னடா நம்பர் இல்ல. அவ தொடர்பு இல்ல. ஆமா. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கனெக்ஷன் கிடையாது? இல்ல. அது எழுதி கொடுத்துட்டு வந்ததுல இருந்து எப்பனா போயிட்டு காசு கொடுக்குது, அவள் தான். அதோட போறதெல்லாம் இல்ல. காசு கொடுக்கறதுக்கு நீங்க அங்க போவீங்களா? நான் கூட போக மாட்டேன். அப்புறம் அது கம்யூனிட்டி. எவ்வளவு நாளா தொடர்பு இல்ல? அந்த ஸ்டேஷன்ல இருந்து எழுதி கொடுத்துட்டு வந்தது எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 6 மாசம் 7 மாசம். சரி, அந்த குழந்தைக்கு என்ன வயசாச்சு இப்போ? 1.5 வயசு. எப்ப பிறந்த நாள் கொண்டாடினீங்க? 3ஆம் மாசம். 3ஆம் மாசம் 4ஆம் மாசம். அப்ப எப்படி தொடர்பு இருந்தது? அதுக்கு முன்னே இருந்தது மேடம். அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க? ஆமா, இப்போ எழுதி கொடுத்ததுல இருந்து சரியா பாருல. இந்த பொண்ணு வந்தாளா நீங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது? வந்தாங்க. அப்படியே ரிவர்ஸா போட்டு பாருங்க, அவ அதை செஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ டார்ச்சர்னால தான் மேடம். என்ன டார்ச்சர் கட்டுவீங்க? பொண்டாட்டி என்னங்க டார்ச்சர் பண்ண போறா? காசு கூட சொல்லுவாங்க, குடிக்காதே சொல்லுவாங்க, இல்ல நீ வேற பொண்ணோட பேசாதே சொல்லுவாங்க, வேற என்னங்க டார்ச்சர் பண்ணுவா? அது எப்படி டார்ச்சர் சொல்ல முடியாது மேடம். அப்புறம் டார்ச்சர்னா இன்னொரு பொண்ணை தேடி போவீங்களா?
என்னால தான் அந்த பொண்ணுக்கு தொடர்பா ஆச்சுன்னு சொல்றாங்க மேடம் அபாண்டமா. அது சொல்லும் போது தான் மேடம் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா என்ன இருக்கு. நியாயம் இது? அவளுக்கு தன்மானம் இல்லைங்களா? ஒரு காரணம், ஒரு நொண்டி காரணம் சொல்றீங்க. என் பொண்டாட்டி யாரை கேட்டா என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணா, அதனால நான் இன்னொரு தொடர்பு வச்சுக்கிட்டேன். யாரு கஷ்டப்படுறது? அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இத பாருங்க, பொம்பளைங்கிறவ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். நீங்க என்னதான் செஞ்சாலும் அவ வாழ்வா, பசங்களை பாத்துப்பா, நல்லா இருப்பா. கஷ்டப்படுறது நீங்க தான். ஏன் தெரியுமா? 2 பொண்டாட்டியை வச்சுட்டு சமாளிக்க முடியாது. நம்பர் கொடுங்க. நம்பர் தெரியாது மேடம், நான் மனப்பாடம் நீங்க நம்பர் கொடுங்க, எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசணும். நம்பர் தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ப முடியாது. நம்பர் நிச்சயமாவே தெரியாது மேடம். நிச்சயமா இருக்கு உங்கள்ட்ட நம்பர். எனக்கு நம்பர் வேணும், நான் பேசி ஆகணும். அப்போ நான் மனப்பாடம் வச்சுக்க மாட்டேன். நம்பர் வேணும் எனக்கு. நம்பர் இல்ல மேடம். அந்த பொண்ணு பேர் என்ன? வினோதினி. வினோதினியோட நம்பர் வேணும் எனக்கு. இப்போ என்னோட இல்ல மேடம். உங்கள்ட்ட இருக்கு. போன சனிக்கிழமை கூட இந்த சனிக்கிழமை கூட டியூஷன் பையன் டியூஷன் போகும்போது பேசியிருக்காரு மேடம். இவரு மாத்தூர்ல கொண்டு வண்டியில ஏத்தின்னு போயிடா பண்ண ஏத்தின்னு போயிடாரு. அவங்க அம்மாட்ட வந்து கரெக்டா சொல்லுதா பையன். புத்தி தெரிஞ்ச பையன் தான் அவன் சொல்லுவான், கரெக்டா சொல்றான். அவன் சொல்ல போறது எனக்கே தெரியும் மேடம். யாரோ பொம்பளை ஏத்தினாரு. அம்மா தான் பார்க்க போவாங்க. இது வரைக்கும் எங்க அண்ணன் தம்பிங்க அவர் ஒரு அவங்க தான் எல்லா இதுவும் கம்ப்ளீட்டா தெரியும். இந்த மாதிரி நடக்குது எல்லாம் நடக்குது அம்மான்றத சொல்லுவா. ஏத்திட்டு போனீங்களா வண்டியில? இல்ல மேடம். யாரை ஏத்திட்டு போனீங்க? அப்போ மண்ணிக்கு போற வழியில லிப்ட் கேட்டாங்கன்ட்டு ஏத்தின்னு போனேன். மண்ணிக்கு போறதுக்கு மண்ணிக்கு போய் டியூஷன் கிட்ட போக சொல்லி லிப்ட் கேட்டாங்கன்னு ஏத்தி போனேன். யாரு லிஃப்ட் கேட்டாங்க? அது அவங்க அது போல சொல்லி யாரு லிஃப்ட் கேட்டாங்க? ரோட்ல போறவங்க தான். ரோட்ல போறவங்களுக்கு நீங்க லிஃப்ட் கொடுப்பீங்களா? கை போட்டா ஏத்தி போக மாட்டாங்க. இந்த பொண்ணை தொட்டுட்டேன் பாவன்னு சொல்றாரு. நான் என்ன முறைப்படி தானே மேடம் கல்யாணம் பண்ண வந்தாரு. எனக்கு நான் 2 குழந்தை பெற்றுக்கிறேன். மனசார எப்படிதான் அந்த மாதிரி பண்ணாருன்னே தெரியல மேடம். அவரு நீ கேளுமா, கேளு. உன் முன்னாடி தானே உட்காந்துருக்காரு. நான் கேள்வி இப்ப கேட்ட பிரயோஜனம் இல்லைம்மா, நீ கேட்கணும். புருஷன் பொண்டாட்டி 8 வருஷம் வாழ்ந்துருக்கீங்கல்ல ஒன்னா? நல்லாதான் மேடம் வச்சிருந்தாரு. எந்த குறையும் கிடையாது எங்களுக்கு. இப்ப கூட எந்த குறையும் கிடையாது. சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு பட்டினி கிட்டனி எதுவுமே கிடையாது. இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல மாட்டின்னு சிக்கல்ல மாட்டிக்கின்னு இருக்கிற கடன், ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுக்கிறாரு மேடம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு தான் கஷ்டம். அவ என்ன எதுவுமே திட்டுறது இல்லையா மேடம்? கேளுங்க. திட்டாம கொஞ்சுவாங்களா அவங்க? அது மாதிரி போகாட்டி கூட சண்டை பொண்டாட்டி வச்சுனா கொஞ்சுவாங்களா? போலனா கூட சண்டை போடுறான். இப்ப இதுக்கு என்னப்பா சொல்யூஷன்? என்ன மேடம் சொல்யூஷன்? சரி, ஒரு விஷயம் நான் கேக்குறேன், இதெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இனிமே மேடம் நான் ஜெயில் கூட போறேன், அனுப்பிச்சு விட்டுருவோம். என்ன இவ்வளோ கூட என்ன வாழ முடியாது. ஏன்? எதுக்கு எதுக்கு வாழ முடியாது? வாழத்தான் முடியாது அவ்வளோ கூட. அன்னைக்கு போன் பண்றேன் போறாப்லையா அவங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை போன் பண்றேன். திங்காம பசங்க இட்டுனாருன்ட்டு என்ன சொன்னான்னு கேளுங்க மேடம். நீ வந்தனா நான் அசிங்கப்படுத்துவேன், உன்னை கூட இனிமே வாழ முடியாது. நான் போய் அசிங்கப்பட்டுன்னு சொல்ல, நீ வந்தனா இங்க அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஏற்கனவே ஆனந்தம் கோவத்துல இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல, அப்படிதான் சொன்னேன். நான் வீட்டுல இருக்கிற சாமான்லாம் ஏத்துன்னு வந்துருன்னு சொன்னாலே இல்லை கேளு மேடம். அவங்க கோவத்துல சொல்லதாங்க செய்வாங்க. நீங்க லிஃப்ட்ல நீங்க பையனை கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு போறது இல்ல மேடம். குழந்தை எல்லாம் போய் சொல்லாதுங்க. இப்பெல்லாம் போறது இல்ல. ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் லிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் சொல்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போறேன் பண்ணிட்டே இருப்பீங்க. அவ திட்ட கூடாதுன்னு என்ன மேடம்? இப்ப நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களா இல்லையா? வீட்டுல வந்து கொடுத்தீங்களா இல்லையா? நான் அவளை ஏத்தி யாரோ நீங்க லிஃப்ட் கொடுத்தீங்களா இல்லையா? தெரிஞ்சிரும் யாரோ ஏத்தி பார்த்தா உங்களுக்கு சொல்லி யாரையோ எதுக்கு ஏத்தணும்? யாரையோ ஏத்தி கூட்டிட்டு ஏத்தினாலும் தப்புதான். அப்ப யார் ஏத்தி போனாலும் தப்புதான். இன்னொரு பொம்பளை சும்மா தேவையில்லாம வண்டியில ஏத்துறது தப்புதான். நீங்க தப்பா பண்ணிட்டு அவ திட்டக்கூடாதுன்னா என்ன நியாயம்? ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கீங்க. அப்ப குழந்தை வந்து அப்படி சொல்லும்போது அவ சந்தேகப்படதான் செய்வா. சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? வாழ்க்கை பூரா அப்படி ஏமாத்தத்தோட வாழ முடியுமா? அவ பாருங்க அவளை. என்ன அதுதான் மேடம் என்னால முடியல. எல்லாம் போச்சு இல்ல எனக்கு வந்து நீங்க உங்க பாட்டுல 2 சைடு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டீங்க. அவளை பாருங்க. குடும்பம், பிள்ளைங்க, பசங்க இருக்கு, மனைவி இருக்கா. சண்டை எல்லாம் எல்லாரும் வீட்டுல தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே. பிள்ளைங்களை கூப்பிட்டு பாருங்க மேடம். அதுக்கு நான் உயிரே விட மாட்டேங்க. என்னது? அவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? அவ பண்றா, நான் ஏன் மேடம் பண்றேன்? அவ யார ஏமாத்தினா? அவ உங்களை ஏமாத்தினால நீங்க அவளை ஏமாத்தினீங்களா? நான் ஏமாத்தினால தானே இப்ப கஷ்டப்பட்டு கிடக்குறேன் அவங்க வீட்டுல. யாரு இப்ப இவங்க எல்லாம் கூட நீங்க அது வருத்தப்படுறீங்க. அந்த மாதிரி வருத்தப்பட்டதுனால தானே மேடம் இப்ப அப்ப நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க உணர்றீங்க. ஆமா உணர்றேன். இந்த பாருமா, தப்பு நடந்து போச்சு. அந்த வார்த்தை அவர் சொல்லிட்டார்ல,
புரியுறதா நான் சொல்றது உனக்கு? புரியுது மேடம் எனக்கு. இப்ப என்னன்னா உன் கையில தான் இருக்கு. அவர் உணர்ல சொல்லியிருந்தாரு வச்சுக்கோ, நான் இன்னும் சண்டை போட்டிருப்பேன் அவர்கிட்ட. ஆனா அவர் சொல்றாரு அவர் உணர்றாரு தான் மேடம். அவர் உணர்றாரு தான். அந்த பொண்ணு போன் பண்ணி நான் செத்துருவேன் அப்படி அப்படின்னு பயமுறுத்துது. அவர் மாட்டின்னு இருக்காரு. அவரு ஒண்ணும் பண்ண முடியல. பயமுறுத்துது. அவங்க அண்ணன் தம்பிங்களாட்ட போய் சொல்லுது. அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவ இருந்துப்பாளா? அவங்க இருந்துறாங்க தனியா. அவ வேற கல்யாணம் பண்ணிப்பாளா? அது பண்ணிப்பா. அவ இருக்க மாட்டா மேடம். இவர் இருப்பாரு, இவர் இருப்பாரு, அவ தான் இருக்க மாட்டா. எனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும். இது பாருங்க, ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணறது தப்பு. அது சட்டம் ஏத்துக்காது. உங்களுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, அந்த பொண்ணு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், நீங்களும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அதனாலதான் மேடம். சரி, இப்ப என்னன்னா அவ சின்ன பொண்ணு தானே, அவ இன்னொரு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிப்பா. அந்த பையனுக்கு என்ன பண்ணமோ நீங்க பண்ணிடுங்க, சரிங்களா? இப்ப நீங்க உங்க குடும்பத்தை பாத்துங்க. அவ அறியாத பொண்ணு, சின்ன வயசு. நீங்க சொல்லுங்க, இல்ல என்னால என் குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாதுன்னு. நீயும் அந்த மாதிரி அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னா, தப்பு நடந்து போச்சு, அதை குத்தி குத்தி காமிக்காம நல்லபடியா குடும்பத்தை நடத்தி கொண்டு போக பாரு. இது சண்டை போட்டுட்டே இருந்தா அதுக்கு எண்டே இல்லம்மா. யோசிச்சு பாரு, அவங்க வீட்டுல இருந்து என்ன சொல்லுவாங்க? 15 வயசு பொண்ணு, எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அவங்க அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு இருக்காத வயத்தறிச்சல், அறியாத பொண்ணை போய் இப்படி பண்ணியிருக்காருன்னு. அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க மேடம், என் பொண்ணு வந்து போவாது, வேலைக்கு போவாது அப்படின்ட்டு அவங்க அம்மாவே சொல்லுச்சு. நீ போயிடு, நீ இருக்க தேவையில்ல அப்படின்னு அவங்க அம்மா பேர் லலிதா. அந்த லலிதான்ற பொம்பளை என்னை பார்த்து சொல்லிச்சு ஒரு நாள். நீங்க உறுதியா இருக்கணும். சரி, ஒரு விஷயம் சொல்றேங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படி சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு அவங்க கவலை. 15 வயசு பொண்ணு கையில குழந்தையோட நின்னா வருத்தம் தான். ஆனா உங்களுக்கு தெரியணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கீங்கன்னு ஊர் அறிய தாலி கட்டி இருக்கீங்க, 2 குழந்தை இருக்கு. உங்களுக்கு இந்த குடும்பம் முக்கியம் இல்ல? இவதான் மனைவி. அவளை மனைவி சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. இப்ப இந்த குடும்பம் தானே உங்களுக்கு முக்கியம். அவளை கூட தான் மேடம் இருக்கிறேன் நான். உங்ககிட்ட வந்து இல்லன்ட்டு தனியா கரண்ட் போய் சொல்லி இல்லன்னு அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலப்பா. இல்ல, என்கிட்ட என்ன சொன்னா நான் சொல்றேன். என் புருஷன் வந்து அங்க இன்னும் தொடர்புலதான் இருக்காரு, அங்க பேசுறாரு, போறாரு, இப்படி தப்பு பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு என் புருஷன் வேணும், நாங்க ஒன்னா சந்தோஷமா வாழணும். யாரா கூட கேளு மேடம். இங்க இருந்தா மட்டும் பத்தாதே. அது மட்டும் பத்தாதேப்பா. எப்பவுமே ஒரு பயத்துல வாழ முடியுமா? அங்க போயிடுவாரோ இது எப்படி தெரியுமா? நம்ம சில விஷயங்கள் நம்மளால பங்கிட்டுக்க முடியாத ஒரு விஷயம் இது. இன்னொருத்தரோட பங்கு போட்டுக்கவே முடியாது. அது நம்ம உரிமை, அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அது எப்படி அவ விட்டு கொடுப்பா? அது போல பேசுறேன் மேடம். பேசுறாங்க, நீங்க தப்பு பண்ணதுனால நீங்க பேசுறீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு திட்டின விட எதுவும். ஆனா தம்பி, நான் சொல்றது கேளுங்க. தப்பு பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு, ஓகே. கெட்ட கனவு, கெட்ட காலமா நினைச்சுக்கலாம், விட்டுருங்க. ஆனா இது உங்க மனைவி பசங்கன்னு உறுதியா இருக்கீங்கல்ல? என் பசங்க தான் மேடம். இவங்கள பத்தி உங்களுக்கு எந்த குறையும் இல்லல்ல? நான் சொன்னேன். சரி, இப்ப என்னம்மா, இப்ப நீதான் அதை சரி பண்ணிக்கணும். தைரியமா இரு. நீ அங்க போய் சண்டை போடாதே, அவங்களோட வாக்குவாதத்துக்கே போகாது. போனதே கிடையாது. எப்ப அந்த ஊர்ல இருந்து வந்து போனதே பாருங்க. நீங்க உறுதியா இருக்கணும். நீங்க அங்க என்ன கனெக்ஷன் வச்சுக்க கூடாது. வேற வழி இல்ல உங்களுக்கு. இல்லைன்னா காலம் பூரா அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அந்த பையனுக்கு நீங்க பண்ண வேண்டியது பண்ணிதான் ஆகணும். மற்றபடி 2 பேரோட வாழறதெல்லாம் நடக்காத விஷயம். அது சட்டமும் அனுமதிக்காது, இந்த சமுதாயம் அனுமதிக்காது. அவளால அப்படி இருக்கவும் முடியாது. எந்த பொண்ணாலையும் முடியாதுங்க. ஜீவா, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்க இனிமே அந்த கனெக்ஷன் வச்சுக்க மாட்டேன்னு. இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இந்த பாரு, அப்படி ஒன்னு ஏமாத்தி அவர் அங்க போனார்னா 4 வாட்டி கண்டுக்காதே, கேட்காதே. அவருக்கே உறுத்தும். நீ கேட்காதே, விட்டுரு. இத பாரு, உன்னை விட்டுட்டு போறது ஆம்பளை ஆனா விட்டுட்டு போயிருப்பாரு, உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு அவர். அந்த அளவுக்கு பாசம் இருக்குதா மேடம்? நான் இல்லன்னு சொல்லல. நீ விட்டு கொடுத்துடு. நீ விடு. நான் சொல்றேங்கல்ல, 4 வாட்டி நீ பேசாம இரு. அவர் அங்க போனாலும் நீ கேட்காதே. அவருக்கே மனசாட்சி உறுத்தும், அவர் போக மாட்டார். நான் சொன்னா கேப்பியா?
நீ அவரோட என்ன சண்டை போடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றாங்க? பாசமா தானே மேடம் இருந்தார் அவர். ஆமா. இப்ப கூட அம்மா விட்டுடுங்கம்மா, நம்மள எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணி இது சரியாக போகுது. டைவர்ஸ் பண்ணிடுங்கன்றாரு. கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு, இங்க வந்து உட்கார வச்ச கோவத்துல பேசிட்டாரு. நீ சொல்ல நாத்தி அவன் போன் பண்ணதுக்கு இந்த தம்பி இல்ல மேடம், அவங்க சொன்னாங்க அது கேக்குறாங்களா அவங்க? இத பாருங்க, அவங்க வீட்ல இத இருந்து போன் பாருமா பண்றாங்க. ஒரு விஷயம், 4 உங்க பேருக்கு போன் தங்கச்சிக்கு அவரோட பண்றாங்க. வாழணும்னு ஆசை இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே ஆசைதான். அவ்வளவுதானே. நான் மேல குறைய சொல்ல மேடம். இப்ப நம்ம இவங்களை சேர்த்து வைக்க தான் பாக்கணுமே தவிர தேவையில்லாம சண்டை வளர்க்க கூடாது. நாங்க அவர் மேல குறைய சொல்ல சரியா? மேடம். நல்ல மனுஷன் தான், நல்லா விட்டுடுங்க. பாத்துக்கிறவர் தான், செய்யறவர் தான். அவர் கையில இருந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, விட்டுருங்க. அவன் பையன், சின்ன பையன் வந்து சொல்லிட்டான் வந்து, அம்மா இந்த மாதிரி இருந்தா அந்த ஆண்டி கூட்டிட்டு போனா. அம்மாடி நான் சொல்றது கேளுமா, நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுரும், மறந்துடுங்க. என்னால அவங்க வந்து வாழ்க்கைய அவங்க பாத்துக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல மேடம். இப்ப என்ன பண்ண போற? அதான் அவர் விட்டுட்டு வந்தேன் மேடம். அதான் அவர் சொல்லிட்டாரே, விட்டு அப்படிதான் மேடம் சொல்லிட்டு வராரு. ஆனா மறுபடியும் போறாரு அவரு. சரி ஒரு விஷயம் கேட்கவா? அவர் கேட்காம இருந்தா நீங்க 2வது குழந்தையோட பிறந்த நாள் கொண்டாடி போறீங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. அது மெசல எதுவும் நடக்காது மேடம். ஏற்கனவே அப்படி விட்டதுனால தான் மேடம் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு. அதுதான் எனக்கு பயமாவே இருக்குது. இப்போ இந்த 2 குழந்தைகளே நம்மளால ஒவ்வொரு சமாளிக்க வாட்டி முடியல. அது பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, என் பொண்டாட்டி எனக்கு இந்த துரோகம் செஞ்சா நான் சகிச்சுப்பேனா? நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுதான் உறுத்தணும். இதே அவ செஞ்சா நான் பேசாம இருப்பேனா? அவ இருக்கிறது நிலைமையில நான் நாளைக்கு நின்னா என்ன எப்படி இருக்கும் எனக்கு? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவே தோணாது. நான் இதுதான் அவருக்கு குறை வச்சுட்டு அவர் ஏன் அந்த தப்பான வழியில சரி போயிட்டாரு வந்துட்டாரு. இனிமேலாவது அந்த எழுதி குத்துட்டு வந்து பாரு நிம்மதியா இருக்கலாம்னு தான் நாங்க அந்த ஊர்ல விட்டு நம்ம வரக்கூடாது, கட்டி குத்த ஊர்லயே இருக்கணும் கௌரவமா அப்படின்னா மேடம் எவ்வளவு சகிச்சுக்கணும். 4 பேர்கிட்ட பேசும்போது கூட எவ்வளவு மனசுல போட்டு நான் வச்சுக்கிட்டு தான் மேடம் சும்மா வெளிப்படையா பேசுறேன் மேடம். நான் மனசுல அவ்வளவு ஒருத்தரை நான் பார்த்து கேட்கும் போதெல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும் மேடம். அவ்வளவுதான் மேடம், அதுக்குள்ள சொல்லி அப்படிதான்ப்பா இருக்கும். அதான் அவ்வளவுதான். வேற என்ன பண்ண? அவ என்ன பண்ணுவா? இவர் எங்கன்னா வெளியில போனாக்கா அவங்க வீட்டு கும்பல் வந்து ஒரு கிண்டல பண்ணி சிரிக்கிறதான் ரோட்ல வந்தாக்கா. ஒரு நாள் முந்தா நாள் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து பாத்துட்டேன் மேடம் ரேஷன் கடையில. அவங்க பார்த்து என்ன பார்த்து சிரிக்கும் போது எனக்கு வந்து நம்மள பார்த்தா சிரிக்கிறாங்க. எதுக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு எதுக்குப்பா வருத்தம் வரணும்? ரேஷன் கடைக்கு நான் போனது அனுப்ப மாட்டாரு இவரு. ஏமா நீ ஏன் வருத்தப்ப? நீ என்ன தப்பு பண்ண? நான் வேலைக்கு போறேன் போன் பண்ணி வந்து என்ன சண்டை போட்டேன் மனசுல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க? எதுக்கு உங்களை பார்த்து சிரிக்கணும்? இவரு பண்ணதுனால நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. கண்ணுல கண்டுக்காதே, அவ்வளவுதான். ஊரே யார பார்த்து சிரிக்கும் சொல்லு? இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் மேடம் நான் விட்டேன். சின்ன பொண்ணா இருந்தா நம்பிக்கை வச்சுதான் விட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? அவரு எங்களுக்காக அவர்கிட்ட பேசிக்கோ. நீ இந்த பக்கம் வந்து உட்காரு, நீங்க இங்க உட்காருங்க, பக்கத்துல போய் உட்காரு. என்ன வேணுமோ இப்ப பேசிக்கோ. இங்க இருந்து வெளியே போனா அப்புறம் சண்டை போட்டுக்க கூடாது 2 பேரும். அப்படி இருந்தா மட்டும் ஒன்னா போங்க. யாருக்கும் பிரச்சனை இருக்க கூடாது. அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பம் இருக்கு பாக்குறதுக்கு. உங்க பிரச்சனையில தலையிட்டு இருக்க முடியாது. 2 நாளா போன் பண்றேன் மேடம். பேசவே வேண்டாம். நீங்க 2 பேரும் பிரச்சனை சரி பண்ணீங்க. 2 நாளா பசங்க திங்காம ஸ்கூலுக்கு போனன்ட்டு 2 நாளா உங்க வீட்டுல எல்லாருக்கும் போன் பண்றான், எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் மேடம் போன் பண்ணாரு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து போன் என்கிட்ட பேசாதேமா. நீ ஆச்சு அவராச்சு பேசி முடிவு பண்ணி மேடம். ஒரு வார்த்தை நாங்க இதற்கு கேட்டிருப்போமா? கேட்டோங்க அவர்கிட்ட. மரியாதை பேசிருக்கிறோமா? இப்போ நடுவுல வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, நல்லா பேசணும், நல்லா செஞ்சோம், நல்லா பார்த்து அந்த எப்பவுமே வந்தா நல்லா பார்த்து அனுப்பிப்போம். நாங்க ஒரு குறையது வைக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். நான் உங்களை என்ன சொல்லிக்கிறேன் அதை கேளுங்க மேடம். நான் உங்களை எதனா நல்லவங்க தான் எல்லாரும், நல்ல குடும்பம் தான். அப்புறம் ஏன்பா இது ஒரு பிரச்சனை? இந்த பிரச்சனை நடக்குது, அதுதான் எங்களுக்கு கோவம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிடுறது. சரி நீங்க 2 பேரும் பேசிங்க, ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நான் பேசுவேன் மேடம், அவர் தான் பேச மாட்டாரு. அப்ப நீ பேசவர்டா? நான் பேசுவேன். பேசவர்டா? அவளை பிடிச்சில்லையா அவங்க அண்ணன் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்றா, நீ வராதுன்ட்டு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறேன் மேடம். என்னவா அன்னைக்கு கூட சண்டை மேடம். அது என்ன சண்டை? நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு கிளம்பி வேலையில இருந்து கிளம்பி வந்து ஃபங்க்ஷனுக்கு போலான்ட்டு ட்ரெஸ் ஆன் பண்ணி கிளம்புறேன் மேடம். நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நான் பசங்களை கூட்டு போகும்போது நான் வண்டி எடுத்துட்டு போறேன் மேடம். ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இவர் கம்பெனில இல்ல. ஏன் கரெக்டா பாருமா? எனக்கு கேட்க வேண்டாம், இந்த கதையெல்லாம் கேட்டாச்சு. இவதான் நான் ஒரு தப்புன்றதுனால இவ ரொம்ப அசிங்கப்படுத்துறேன் மேடம். இவ நான் தப்புன்ட்டு இவளுக்கோசம் எவ்வளவு தான் போயின்னுக்கிறேன். ஆனா இவ பேசுற பேச்செல்லாம் என்ன ரொம்ப குழந்தைங்களுக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிடலாம்,
நாளைக்கு அவன் தப்பு வளர்ந்து நடந்து கேட்க போச்சு, வச்சு இங்க பாரு. நீங்க தப்பு நினைச்சு நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணறது? அது சால்வ் பண்ணிக்கணும். அதை பத்தியே பேசி நடந்த தவற பத்தியே பேசி பிரயோஜனம் இல்ல. அது சால்வ் பண்ணிக்கோ. இப்போ எப்படி இதுக்கு மேல நீங்க குடும்பம் அந்த நடத்த முடிவோட போறீங்க? இங்க வந்த அதை முதல்ல திருமணி இனிமே நீ போக கூடாது, எங்களோட தான் இருக்கணும். நைட் வேலைக்கு போக கூடாது. நைட் வேலைக்கு போகாம எப்படி மேடம்? நான் வேலை எங்களால தனியா நான் வில்லேஜ் மேடம், அது தனியா குழந்தைங்களை வச்சுக்கிறனால பக்கத்துல எங்க சித்தப்பா ஓடுக்குது, பெரியப்பா ஓடுக்குது, எல்லா வீடும் கும்பலா தனியா ஒண்ணு இல்லை மேடம். அவங்களாம் யாரும் பேச்சுவார்த்தையை வச்சிருக்கல. இருந்து கூட இவதான் எல்லாரும் கூட சண்டை போட்டு எப்போ இந்த மாதிரி ஆச்சு? எல்லாருக்கும் தெரியும் மேடம். அது அதனால அவங்க கிட்ட பேசுறதுல எனக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட பேசுறது இல்ல. அவங்க அம்மா கூட இருந்தாங்களே மேடம் பர்த்டே ஃபங்க்ஷன். எப்படி மேடம் நான் பேச முடியும் அவங்க கிட்ட? இப்ப இல்ல மேடம், அப்பத்துல இருந்து அவங்கள நான் நல்லா பாக்கல மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம். யார் வந்தாலும் நான் நல்லா பாப்பேனா இல்லையா? சாவ போறாருன்னு போன் பண்றாங்க மேடம், என்கிட்ட கொடுக்கல மேடம். தெரியுமா மேடம்? எங்க அப்பா சொன்னதே நீதான் எனக்கு, உங்க அப்பா செத்துட்டாருன்ட்டு. அதுக்கு முன்ன எனக்கு போன் பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இட்டு போறது கூப்பிடுறாங்க. இவ கொடுக்கல. சொல்லவே இல்ல, போய் சொல்றாரு மேடம் இவரு. சொல்லவே இல்ல. அவங்க அக்கா வீட்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கே கூட்டு போனாங்க அவங்க அப்பா. மேடம் 4 வாட்டி போன் வருது, குத்தலான்னு மட்டும் கேளுங்க மேடம். இவர் போன் பண்ணி தான் இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு, நீ சீக்கிரமா வா, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். நீ போன் சண்டை காலைல சண்டை போட்டும் போற, எங்க அப்பா 8 மணிக்கு செத்துட்டாரு. நான் தான் சாவடிச்சேன் அவங்க அப்பாவை. போன் பண்ணி கொடுக்கலன்ற போன் பண்ணாங்களா? அது குத்தியா? முதல்ல போனே பண்ணல, அவங்க ஹாஸ்பிடலுக்கு தான் நேரா கூட்டு போனாங்க. நீங்க வெளிய வை. ஒரே முட்டை புள்ள நேரா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் தான் கூட்டு போனாங்க. அவங்க அக்கா தான் ஹாஸ்பிடல் கூட்டு போனாங்க. இவளால எங்க அண்ணனை கூட வச்சுட்டு நான் தனியாட்டு போனேன். இவ்வளவு திட்டுறாரு கொள்றாருட்டு. அப்ப நீ தப்பான வர வச்சிருந்தா கம்முன்னு இருக்கணும். நான் அதுக்கு முன்ன சொல்றேன், அதுக்கு முன்ன தப்பான வர வச்சிருந்தேன்னு கேளுங்க மேடம். எங்க அண்ணன் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த தொடர்பு. நம்ம வீட்லயே இருந்தா உங்க அண்ணன் வந்து வீட்டுல நீ நைட் தகாத வார்த்தை பேசலையா? அந்த வீட்டுல நான் இருந்திருந்தா எனக்கு இந்த தொடர்பு வந்திருக்காது மேடம். இது காரணம் முழுக்க யாரு? உங்க அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு நம்ம நீங்க அதுக்கு ஒழுங்கா சொல்லி கல்யாணம் பண்ணீங்களா? வெளியே போனா நீ ஒழுங்கா சொல்லி கல்யாணம் பண்ணீங்களா? வீட்டுல என்னன்னு சொல்லணும்? என்ன சொல்ல அது சொல்லு. எப்ப பாரு எங்க வீட்டுக்கு அதை எடுத்து பேசுறேன் மேடம். நான் உனக்கு கரெக்டா ஒழுங்கா பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் கல்யாணம் நடந்து ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க மேடம். மட்டும் கேளுங்க மேடம். இவ்வளவு கோசம் அச்சுல நீங்க வந்து உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லிருக்கணும் இல்லையா மேடம்? கல்யாணம் பண்ண சொல்லியா? எங்க வீட்டுல என்ன நடந்தது உங்ககிட்ட சொல்லணும்? நீ சொல்லாதனால தான் கண்ண திட்டுறாரு. நடந்தது இப்ப கண்ண திட்டுறாருன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, அதுதான் குழந்தை வச்சு உள்ள இருக்கும்போது இது ஏன் வீடு? நீ தான் அந்த குடிச்சிட்டு வந்தா என்ன பேசுறேன்னு தெரியாது மேடம். அவருக்கு அவங்க அண்ணனுக்கு குடிச்சிட்டாருன்னா என்ன பேசுறேன்னு தெரியாது. நான் பழசின்னு இருந்தாக்கா இவங்க வீட்டுல வண்டி எடுத்தது கூட போயிடுச்சு மேடம். எங்க வீட்டுல யாரு சொல்லி இது ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன் கேளு மேடம். நான் மாசம் மாசம் காசு கட்டந்த கூட இவங்க கட்டாம விட்டாங்க. அப்படியே நகை வச்சு தான் மறுபடியும் 2வது வண்டியை வாங்க. ஆமா, நகை மூட்டி கொடுக்கணும். 2வது நகை அம்மா வீடு போட்ட நகையை வச்சுதான் மறுபடியும் வண்டி வாங்க. நான் மூட்டி கொடுக்கணும் இல்லையா? 2வது உங்க வீட்டுல இந்த வாங்கி மூடுறா இதே மேடம் வண்டி வாங்கி குத்து ஒரு முறை கட்டலன்னு சொல்லிட்டு அது நகையை வச்சு வண்டி வாங்கிட்டாரு. இந்த பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே எப்படி வாழ போறீங்க அதை மட்டும் முடிவு பண்ணீங்க. என்ன அசிங்கப்படுத்தது நீ தான். நீ முடிவு பண்ணீங்கம்மா. நான் போறதே இல்ல மேடம். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தாவே தம்பி இனிமே என்ன செய்ய போறீங்க? நான் குடும்பத்தை வச்சுன்னு இப்போ டெய்லி உங்களுக்கு தான் இருக்கிறேன். ஸ்கூலுக்கு கிட்ட போய் விட்டு வரேன். திரு நைட்டு வேலை முடிச்சுதான் சார் கூட திட்டுறாரு மேடம். ஏன்டா அப்பா ஸ்கூலுக்கு பசங்க ஓடுறேன்னு. 5:34 கூட நீங்க அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு. வேற யாருன்னா இருக்கு மேடம். கம்பெனில இருந்து கூட இப்ப போன் பண்ணிருப்பாங்க. வினோதையும் தெரியும், அவங்க ஃபேமிலியும் தெரியும். அதனால நீங்க அப்படியெல்லாம் சொன்னா ஒத்துக்க முடியாது. 5:34 கூட அவரோட அந்த பொண்ணோட கால் வந்திருக்கு. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்ததில்ல மேடம். இப்போ இனிமே போக கூடாது. இவ்வளவு நாள் போனீங்களோ இல்லையோ, இனிமே போக கூடாது. பார்க்க கொடுக்க முடியுமா? மேடம் நல்லா பாத்துப்பீங்களா அவளை? நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் மேடம். பசங்களை நல்லா பாத்துப்பீங்களா? அண்ணன் வீட்டுல தான் மேடம். இது போல போய் சொன்னா எங்க குடும்பத்தை என்ன மேடம் பண்றது? இவளுக்கோசம் நானும் அவங்கள பழகிச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்னமா வேணும்? அவரோட வாழ போறியா இல்லையா? அதை மட்டும் கேளுங்க மேடம். அவரு நான் வாழணும் தான் நான் இங்க வந்துக்கிறேன் மேடம். சரி, அப்ப நீ அவர் சொல்ற ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை வரணும்ல. அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? அந்த மாதிரி குழந்தைங்க மேல கூட சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு மேடம். அப்ப இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்ன செஞ்சா அவனுக்கு நம்பிக்கை வரும் சொல்லு. அவர் என்ன செஞ்சா அவனுக்கு நம்பிக்கை வரும்? நைட்ல எனக்கு வீட்டுக்கு வந்துடணும் மேடம். நைட்ல மட்டும் வீட்டுக்கு வந்தேன். நைட் வேலைக்கே போக தேவையில்ல. அப்படிப்பட்ட சம்பாதியம் வேலை செஞ்சா நைட் வேலை போகாம இருக்க மாட்டேன் மேடம். நான் வந்து வேலை எடுத்து செய்யறேன். இப்போ
நான் நைட்ல இருந்தா வேலை சொல்லிட்டு கூட வந்துருவாரு மேடம். இவரு வேலை சொல்லிட்டு கூட வருவாரு. அது மாதிரி நைட்ல ஆள் மட்டும் இல்ல வீட்டுக்கு மேடம். வந்துட சொல்லுங்க மேடம். நைட் மட்டும் வீட்ல என் புள்ள கேக்குது. சரி 1:30 மணிக்கு முடியும் மேடம். கொஞ்ச நாளைக்கு நைட் வேலைக்கு அது போகாதீங்க. மாதிரி போகும் தான் மேடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் மேடம் பசங்களுக்கு. அந்த ஒரு நாள் கூட பசங்க கூட இருக்க மாட்டாரு. பசங்களோட வெளியே போக பசங்க மேடம். தனியா தான் இருக்கும். சரி கொஞ்ச நாளைக்கு அவ தனியா பசங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறா. அதுவும் இல்ல இப்ப அவ ரொம்ப மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா. கொஞ்ச நாள் கொஞ்சம் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. நான் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் மேடம். நைட்டு ஒன்னா நீங்க போன் பண்ணி கூட செக் பண்ண சொல்லுங்க. இது போல நான் கம்பெனில இருக்க சொல்லி போன் பண்ணுவா. நான் போன் பண்ணா கிருர் அண்ணன் செக் பண்ணிட்டு கட் பண்றேன். நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேன். என்னட்டுக்கு போன் பண்ணுறேன்னு கேட்டா இவர் போன் அடிக்கடி எடுக்காது மேடம். நான் போன் பண்ணா எடுக்கவே எடுக்காது. நாட் ரீச்சபிள் ரிச்சூர்ல வந்து இப்ப அவர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன்னு சொல்றாரு. எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், தொடர்புல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. உனக்கு விருப்பமாமா? அது அவரு மனமாரே சொல்ற மாதிரி இருந்தா, மனசார சொல்ற மாதிரி இருந்தா அதான் சொல்றாரு. எனக்கு அவர் சொல்றது உண்மையாதான் தெரியுது. உண்மையானா நீங்க சொல்ற உங்களை நம்பி நான் போறேன் மேடம். அனுப்பலாமா உங்களோட? சரி கூட்டிட்டு போங்க. அவ வீட்டான் வந்து போல சண்டை போட்டு இருந்தாக்கா அப்புறம் அதான் மாட்டேன் சொல்றாரு. நான் கேட்கவே மாட்டேன் மேடம். வாய் திறந்து நான் இனிமே கேட்டா உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க. நான் இனிமே ஏத்த கேட்க மாதிரி மாட்டேன். நீங்க நடந்துக்கணும். நீங்க சொல்றீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சா இப்ப கூட நான் போறேன் மேடம். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விட்டு பிடிமா. சரியா? சரி போங்க. ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம் தான் இது. இந்த 2 பொண்டாட்டி கதை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகவே கூடாது. தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.